டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், தேர்தல் வியூக வகுப்பாளர் மற்றும் தேர்தல் கருத்து கணிப்பாளர் மதிப்பிற்குரிய திரு அக்னி நியூஸ் சர்வீஸினுடைய சிஇஓ திரு சுரேஷ்குமார் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க கரிகாலன். சார், நாளைக்கு எக்ஸிட் போல்ஸ் நீங்க வெளியிட இருக்கிறீங்க. இப்ப இன்றைக்கே கடந்த தேர்தல் முடிந்ததிலிருந்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். தற்போது வரை ஊடகங்கள்ல தொடர்ச்சியா விவாதிக்கிறது தொங்கும் சட்டசபை உருவாக போகிறது. விஜய் நகர்ப்புறங்களில், குறிப்பா சென்னை போன்ற நகரங்களில் 33% வாக்குகளை பெறப்போகிறார். ஓவராலா 27% வாக்குகளை பெறப்போகிறார் அப்படின்னு விஜயோடு கூட்டணி அமைத்து அதிமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு பல ஊகங்களை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் மிகப்பெரிய ஒரு அலை இந்த தேர்தலில் அடித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சார் கருதுறீங்க? விஜய் வேவ் அப்படின்னு இந்த தேர்தலில் இருக்கா? விஜய் ஒரு தீர்மானகரமான சக்தியா? டாக்டர் விஜயோட டிவிக்கு அன்ப்ரூவன் ஓட் ஷேர். நான் முதல்ல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அன்ப்ரூவன் ஓட் ஷேர். அவங்க அவங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்னரே இல்லை. அவங்க இண்டிபெண்டா போறாங்க, சோலோவா போறாங்க. அவங்க வாக்குகளை பிரிப்பாங்க, அவ்வளவுதான். பட் சீட் கன்வர்ஷன் ஆகாது. இந்த எலெக்ஷன் நீங்க சொல்ற மாதிரி தொங்கு சட்டசபை ஹங் அசம்பிளி எல்லாம், அசம்பிளிக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இது ஒன் வே போகுது. திமுக தனி பெரும்பான்மையுடன் இந்த தடவை ஆட்சியை பிடிக்கும். போன தடவை திமுக வாங்கின வெற்றி பெற்ற சீட்டு விட ஜாஸ்தி இடங்களை வெற்றி பெறுவார்கள். தனி தனி பெரும்பான்மையுடன் அவங்களால் ஆட்சி அமைப்பாங்க. இதில் நோ டவுட்டு. இன்னொன்று, இந்த பாயிண்ட் இந்த ஹங் அசம்பிளி இல்லை. என்னங்க, ஏடிஎம் இப்போ இருக்கிற ஃபைட்டே இந்த 2026 எலெக்ஷனில் டிஎம்கே அலையன்ஸ் வர்சஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் தான். அதில் தேர் இஸ் நோ சேஞ்ச். அது இது வரைக்கும் சேஞ்ச் ஆகலை. இது 3வது இடத்துல தான் விஜய் இருக்காரு, 4வது இடத்துல சீமான் இருக்காரு. இது 4 கார்னர் ஃபைட் விட 5 முனை போட்டின்னு சொல்லலாம். ஏன்னா சசிகலா ஒரு ராம்தாஸும் ஒரு ஃபேக்டர் இருக்காங்க. சவுத்தில் சசிகலா இருக்காங்க, நார்த்தில் டாக்டர் ராம்தாஸ் இருக்காரு. இது 5 கார்னர் ஃபைட் தான். என்ன இருந்தாலும் திமுக அலையன்ஸ் 42%-லிருந்து 43% கண்டிப்பாக வாங்குவாங்க அவங்க ஓட் ஷேர். அந்த அந்த பாக்கி இருக்கிற 57% தான் இவங்க எல்லாம் பிரிப்பாங்க. அதுல 2வது இடம் அதிமுக அலையன்ஸ் தான், அதுல டவுட்டே இல்லை. 3வது அலையன்ஸ் தான், 3வது இடத்துல தான் டிவிகே இருக்கு. டிவிகே வாக்கு சதவீதம் வாங்குவாங்க, ஒரு 15% மேல வாங்குவாங்க. பட் அவங்களுக்கு சீட்டு கன்வர்ஷன் ஆகாது. அவங்க 3வது இடத்துல தான் வருவாங்க. அவங்க இந்த இந்த வாக்கு சதவீதம் எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அடுத்த சான்ஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். அதுக்கு இன்னொரு நல்ல சான்ஸ் இந்த உள்ளாட்சி தேர்தல், லோக்கல் பாடி எலெக்ஷனில் அவங்க ப்ரூவ் பண்ணலாம். பட் இந்த அசம்பிளி 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது இடம் தான் தாவேகா டிவிகே, 2வது இடத்துல அதிமுக அலையன்ஸ் இருக்காங்க. இதுல மாற்றமே இல்லை. அவங்க வாக்கு தான் பிரிக்கிறாங்களே தவிர சொல்லுவாங்க 30%, 35%, 40%. நான் திருப்பி எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் 3 மாசமா. ஓட்டு வாக்கு சதவீதம் வாங்குவாங்க முதல் தேர்தலையே, பட் சீட் கன்வர்ஷன் ஆகாது. திமுக தனி பெரும்பான்மையுடன் இந்த தடவை ஆட்சி அமைப்பாங்க, அதுல டவுட்டே இல்லை. போன தடவை அவங்க வாங்கின வின் பண்ண சீட்ஸ் விட இந்த தடவை ஜாஸ்தி வாங்குவாங்க, அதுவும் கன்ஃபர்ம்டு. திமுக சீட் குறைஞ்சதுன்னா அது அவங்க அலையன்ஸ் பார்ட்னர் மெயினா காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் இவங்களோட வெற்றி தான் பாதிக்கும் திமுக அலையன்ஸ்க்கு. மற்றபடி திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். வாக்கு சதவீதம் 41%-லிருந்து 43% குறையாது, மேலதான் போகுமே தவிர குறையாது. அதனால அந்த 57% தான் இந்த 3 பேரும் போட்டியிடுறாங்க யாருக்கு என்னன்னு. அந்த 2வது இடம் அதிமுக அணி தான் வரும், அதிமுக அலையன்ஸ் தான் வரும், அதுல டவுட்டே இல்லை. டிவிகே 3வது இடம் தான். சீட் கன்வர்ஷன் ஆகாது.
சார் இதுல வந்து ஊடகங்களிலும் சரி பலரும் வந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் கணிசமாக அதிமுக வாக்குகளை பிரித்திருக்கிறார். அததான் பிரைமரியா வந்து பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க. இன்னொரு புறம் 20% மினிமம் 20வது விஜய் எடுத்தே தீருவார் அப்படின்னு வந்து சொல்றாங்களே சார். டிவிக்கு விஜய் வந்து நகர்ப்புறத்துல தான் பர்ஃபார்ம் பண்றாங்க இந்த யூத் மத்தியில. பட் கிராமப்புறத்துல வந்து 160 சீட்டுக்கு மேல இருக்குது. அங்கெல்லாம் அவங்க பர்ஃபார்மன்ஸே இல்ல. அவங்க கேண்டிடேட் யாருன்னே மக்களுக்கு தெரியாது. அங்க தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு வந்து உதயசூரியன், ரெட்டை இலை, இது ரெண்டு தான் அவங்களுக்கு தெரியும். வேற எந்த சிம்பிள் நீங்க வந்து விசில கொண்டு போய் எல்லாம் சேர்க்க முடியாது. அங்கெல்லாம் கிராமப்புறத்துல அங்கெல்லாம் ரொம்ப பர்ஃபார்மிங் வந்து ரொம்ப பேடா பர்ஃபார்ம் பண்றாங்க டிவிக்கு. ஒரு 7 தொகுதி நான் இப்ப சொல்றேன், டிவி கேட்க ஒரு 7 தொகுதி அங்கதான் ஃபைட் கொடுக்குறாங்க. வேற எல்லா இடத்துலயும் அவங்க 3வது இடம் தான். ஓகே, 7 தொகுதியில எந்த முதல் இடத்துக்கா 2வது இடத்துக்கா? 2வது இடத்துக்கு. 2வது இடத்துக்கு கொடுக்குறாங்க. 2வது இடத்துல ஒரு 7 டு 10 தொகுதியில் இருக்காங்க. அது வந்து கேண்டிடேட்டோட இது பர்சனல் இதனால அவங்க கொஞ்சம் 2வது இடத்துல இருக்காங்க. அது கூட 3வது இடத்துக்கு போற சான்ஸ் இருக்குது. பட் சீட் கன்வர்ஷன் ஆகாது சார். இப்ப விஜய்க்கு 15%னா அந்த வாக்குகள் எந்த கட்சியில இருந்து எடுக்கப்பட்ட வாக்கு, யாருடைய வாக்கு? நான் 1.5 மாசமா சொல்லிட்டு இருக்கேன், ஏடிஎம்கே அலைன்ஸ் வீக் ஆயிடுச்சு. டிவிக்கு விஜய் ஏடிஎம்கேக்கு வர்ற வாக்கெல்லாம் ஒரு செக்மெண்ட் இருக்கு. அது வந்து ஆன்டி டிஎம்கே செக்மெண்ட். அது வந்து டாக்டர் அண்ணா இருந்ததுல இருந்து அது வந்து திமுகக்கு எப்போதுமே போகாது, அது அதிமுக போகும். இப்போ ஆன்டி இன்கம்பன்சி வேவ்னு இருக்குது ஒரு சில சதவீதம். அந்த சதவீதம் வந்து அதிமுக போகணும். அந்த அந்த ஓட்டு அதிமுக போற ஓட்டும் டிவி கேக்கு வருது. அதனால பாதிப்பு வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து நிறைய பாதிக்கப்படுறது வந்து அதிமுக அலையன்ஸ் தான். இதுல வந்து அதிமுக வாக்குகளும் விஜய்க்கு போகுது, பாஜக வாக்குகளும் விஜய்க்கு போகுது, என்டிகே வாக்குகளும் போகுது, விசிகே வாக்குகளும் போகுது, இன்ஃபேக்ட் டிஎம்கே வாக்குகளும் சில பர்சன்டேஜ் போகுது, காங்கிரஸ் வாக்குகளும் போகுது. இதனாலதான் அவங்க வந்து 15% மேல வாங்குறாங்க ஓவரால் தமிழ்நாடுல. சார் இப்ப விஜய்க்கு 15%னா அது என்ன மாற்றத்திற்கான வாக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல விஜய் பாப்புலாரிட்டிக்கு கிடைச்ச வாக்குன்னு எடுத்துக்கலாமா? அவர் எந்த அடிப்படையில் அந்த 15%க்கு கன்வின்ஸ் ஆயிருக்கிறாங்க வாக்காளர்கள்? அதானுங்க அந்த நம்ம போன இதில் கூட சொன்னேன், இந்த ஏஜ் குரூப் 18 to 25 ஆண்கள் பெண்கள் 18லேருந்து 25 அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. பட் ஓவரால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுதான் ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு. இப்போ பெண்கள் வந்து ரொம்ப ஆரவாரமாக இந்த தடவை எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா அவரோட இமேஜ், அந்த ஆன்டி இன்கம்பன்சி இமேஜ் அவர் ஸ்லோவா வந்து இந்த ஒரு 50 நாளா அவர் ப்ரோ இன்கம்பன்சியா மாத்திட்டாரு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அது எதனால ஃபெயில் ஆச்சுன்னா அப்போசிஷன் வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவை வந்து பயன்படுத்தல. அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணல. அவங்க எந்த டிவிகேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணல. பட் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதனாலதான் திமுக வந்து இந்த தடவை தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். சார் வட இந்திய ஊடகங்களும் சரி தமிழ் ஊடகங்களும் சரி, இப்ப நீங்க பத்திரிகை துறையில பல ஆண்டுகள் வந்து பணியாற்றியவர், ஏன் விஜய்க்கு வந்து இவ்வளவு ஹைப் வந்து கொடுக்குறாங்க? சோசியல் மீடியா முழுக்க வந்து விஜய் ரசிகர்கள் விஜய் மே 4ஆம் தேதி ஆட்சி பிடிச்சிருவாரு, 234லயும் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு ஊட்டப்படுது. இன்னைக்கு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் அவர் வந்து ஒரு பேட்டியே கொடுக்கிறாரு, யாரும் வந்து தவறான முடிவு எடுத்துடக்கூடாது, மக்கள் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதை ஏத்துக்கணும், சோசியல் மீடியாவில் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்க பேசுறது எனக்கு ரொம்ப ஆபத்தா தெரியுது, அந்த இளைஞர்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஏன் மீடியா இந்த அளவுக்கு ஹைப் பண்றாங்க? இது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்த போகுது? மீடியா ஹைப் பண்றாங்கன்னா அவர் யாருக்கிட்டையும் மீடியா கூட பேசல. இவங்க போய் காலையிலேயே நின்றுக்கிறது, 7 மணிக்கே நின்றுக்கிறது. அவர் கார் போனோன்னா பின்னாலேயே போறது, திருப்பி வரும்போது அவர் எந்த ஊருக்கு போயிட்டு திருப்பி ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட்ல வரும்போது அங்கே நிற்கிறது. அவர் ஒரு பேட்டி கூட கொடுக்கலையே யாருக்கும். ரிட்டையர்ட் ஜட்ஜ்
ஜஸ்டிஸ் கிருபாகரன் சொன்னது 100% உண்மை. தமிழக அரசாங்கம், என்னோட வேண்டுகோள், மே 4ஆம் தேதி ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். டிவிகே இது வந்து இந்த ஃபேன் கிளப், இவங்க என்ன வேணா ஏதாச்சும் என்ன வேணா பண்ணிப்பாங்க. அதுவும் விமன் இருக்காங்க இல்லைங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லப்பா எல்லா பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்கள 4ஆம் தேதி ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். தமிழ்நாடு பூரா ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அவங்க எங்கேயும் வெளியவே விட்டுறக்கூடாது. விட்டா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு தான் பாதிப்பு. இது வந்து கவர்மெண்ட் வந்து இதுல கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஜஸ்டிஸ் கிருபாகரன் சொன்னதும் உண்மைதான். இது வந்து ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ஷாக்கிங்கு, ஸ்கேரி இதா இருக்கு தமிழ்நாட்டில் இப்போ இந்த இந்த எலெக்ஷன்ல டிவிகேனால. ஓகே சார், இப்ப டிவிகே வாக்கு வங்கி அப்படின்றது அது ஒரு தனியா, இது ஒரு ஒரு நிலையான வாக்கு வங்கியா இருக்குமா, அல்லது இந்த தேர்தலோடு கலைகின்ற ஒரு வாக்கு வங்கியா இருக்குமா? ஒரு எல்லா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓட்டு போடுறது அப்படின்ற அந்த சார், இது வந்து ஒன் டைம் ஓட்டு தான். சரி, இவருக்கு வாக்களிக்கலான்னு வந்தவங்க தான். அவங்க பார்ப்பாங்க ஸ்கீம்ஸ் எல்லாம். ஆமா, ஸ்கீம்ஸ் எல்லாம் இவ்வளவு கொடுத்துருக்காங்க, நம்ம ஏன் போட்டோம், ஏன் வாக்களிச்சோம், இவர் தனியா நிக்கிறாருன்னு சொல்லி வாக்களிச்சோம், தோல்வி அடைஞ்சிட்டாரு, மிக பெரிய தோல்வி அடைஞ்சிட்டாரு. எதுக்கு? நம்ம யாருக்கு முதல்ல வாக்களிச்சோமோ அவங்களுக்கே வாக்களிச்சுட்டு போயிடலாம், இன்னும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா போகலாம். இந்த மாதிரி அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. ஒரு நடிகர்னால, ஒரு ஃபிலிம் ஸ்டாரு, ஒரு செலிபிரிட்டி, அவங்க 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 பின்னால எல்லாம் போனா இதுதான் நம்மளுக்கு நிலைமை. ஒரு வருஷம் 2 வருஷம் நம்ம கூடயே இருந்தது பயனும் இல்லை அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. இது யூத் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டிசிஷன் எடுக்கணும். இன்னும் எலெக்ஷனுக்கு அப்புறம் இது வந்து அவங்க வாழ்க்கை பிரச்சனை. அவங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை. முதல்ல படிப்பு, அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலைக்கு சேரணும், இல்லைன்னா ஸ்டார்ட் அப் ஏதாச்சும் ஆரம்பிக்கணும், தமிழ்நாடு வளரணும், அப்படி ஏம் பண்ணி அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு வரணும். எனக்கு என்னமோ ஒரு நடிகர் பின்னால இப்படி போறது வந்து ஒரு ஃபேன்ஸ் ரைட். ஓகே, சினிமாவா நான் கூட தான் விஜய் படம் பார்ப்பேன். அதனால வந்து அது ஃபேன் இல்லை, அது எனக்கு பிடிக்கும். எல்லா ஆக்டர் படமும் பார்ப்பேன். அதனால வந்து நீங்க படத்தை பாருங்க, ரசிங்க. வெளியே வந்தோன்னே அங்கே படத்துல கை தட்டிக்கோங்க, வெளியே வந்தோன்னே உங்க வேலையை பாருங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள். ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களோட பணிச்சுமைகளுக்கு இடையில எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.